ஈரான் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேல் நடக்கிற போர்னால வந்து என்னாச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, உலக நாட்டில் பல விஷயங்கள் வந்து எப்படி நடந்துள்ளது. அதில் தான் இந்த சிலிண்டரோட தட்டுப்பாடு தாங்க தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக வந்து இருக்கிறது. ஏன்னா முக்கால்வாசி பேர் வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு பல மக்கள் வந்து பாதிச்சிருக்காங்க. அந்த நியூஸும் ஃபுல்லாக பார்க்க போகிறேன். முன்பதிவு 4 வந்து நீடிப்பு, சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடா, இனி வந்து யாருக்கு வந்து முன்னுரிமை, இந்த போர் வந்து நிப்பாட்டவங்களாம் மாட்டாங்களா? ஏனென்றால் இனி வந்து வீட்டில் வந்து ஒரு வேளை வைக்கும் குழம்பை தான் 3 வேளை சாப்பிட வேண்டும் என்று சென்னை சேர்ந்த பாரதி சொல்லியிருக்காரு. ஏனென்றால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதட்டமான சூழ்நிலை வருவதால் எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோக சங்கிலி உலகம் வந்து முழுவதும் பாதித்து உள்ளது. இந்த போர்னால வந்து என்னாச்சுன்னா உலகத்தில் எல்லா நாட்டிலையும் எண்ணெயும் சரி, முக்கியமாக சிலிண்டரும் சரி, பல விஷயங்கள் எப்படி பாதிச்சிருக்காங்க. இந்த நிலை தான் இந்தியாவில் வீட்டில் பயன்படுத்துவதற்கு எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு செய்யும் காலத்தை மத்திய அரசு வந்து நீடித்துள்ளது. அதுபோல தான் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டருக்கான தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் வந்து உருவாக்கியுள்ளது. தமிழ்நாட்டில் நீங்கள் ஹோட்டலும் சரி, ஹாஸ்டலும் சரி என பல்வேறு தரப்பின இந்த தாக்கத்தை வந்து உணர வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளத்தில் வந்து ஒரு பதிவு என்ன சொல்றாங்கன்னா, எரிவாயு அந்த ஒரு பிசினஸ்ல வந்து விநியோகத்தில் ஏற்றப்படுத்தியுள்ள புவிசார் அறிவியல் விதிமுறைகள் மற்றும் திராவிடமயமாக்கப்பட்டுள்ள பெட்ரோல் எரிவாயு, அது இங்கிலீஷ்ல சொன்ன எல்பிஜி விநியோகத்துக்கு நிலவும் வந்து கட்டுப்பாடு கருதில் கொண்டு தான் எண்ணெய் அந்த சுத்திகரிப்பு நிலங்கள் எல்பிஜி உற்பத்தி வந்து அதிகரித்தும் அந்த ஒரு கூடுதல் உற்பத்தி தான் வீட்டில் எல்ஜிபி பயன்பாட்டுக்கு பயன்படுத்தும் உத்தரவு வந்து பிறப்பிட்டுள்ளது. ஆனால் ஹோட்டலும் சரி மற்றும் பிற ஒரு தொழில்களுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ள எல்பிஜி விநியோகங்கள் மதிப்பாய்வு செய்ய 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்படும் என்று அந்த பதிவில் வந்து குறிப்பிட்டுள்ளது. ஆனால் வீட்டில் உள்ள பயன்பாட்டிற்கான சிலிண்டர் முன்பதிவு, ஏன்னா முன்னாடி வந்து புக்கிங் எல்லாம் பண்றாங்க, செய்யும் காலம் வந்து 21 நாளில் வந்து இருந்து 25 நாட்கள் வந்து மாறப்பட்டுள்ளது. முக்கியமா ஹோட்டல் வந்து இதனால வந்து மூடினால் மக்களுக்கு என்னென்ன பாதிப்பு வந்து அதிகமாக வரும்னா, திடீரென்று சிலிண்டர் வந்து நிறுத்தப்பட்டது ஹோட்டலுக்கு வந்து மிகப்பெரிய அடி என்று பெங்களூர் உணவக சங்கம் வந்து தெரிவித்துள்ளது. இது குறித்து என்ன சொல்றாங்கன்னா, பெங்களூரோட அந்த ஹோட்டலோட சங்கம் என்ன சொல்றாங்கன்னா, 70 நாட்கள் சிலிண்டர் விநியோகத்தில் இடையூறு இருக்காது என மத்திய அரசு தெரிவித்த நிலைதான் திடீரென்று சிலிண்டர் நிறுத்தப்பட்டது அதிர்ச்சியை வந்து ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தான் மார்ச் 10 முதல் ஹோட்டல் சரி மூடப்படும் என்று அந்த அறிவிப்புல வந்து எப்படின்னா குறிப்பிட்டுள்ளது. இந்த பிரச்சனை தான் தமிழ்நாட்டிலும் சரி எதிரொலித்துள்ளது. அத்தியாவசிய துறைகள் போல தான் உணவுத்துறையும் சரி 24 hours நேரம் செயல்படுகிறது. ஒரு வணிக சிலிண்டர் தடைப்பட்டால் கல்லூரி, ஹாஸ்டலும் சரி, ரயில் பயணிகள் உள்ளிட்ட பலரும் வந்து பாதிக்கப்படுவார் என சென்னை ஹோட்டல் சங்கம் பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் வந்து குறிப்பிட்டுள்ளது. அத்தியாவசிய துறையின் வந்து கீழ் உணவகத்துக்கு சிலிண்டருக்கு வழங்கப்பட வேண்டும் என அந்த கடிதத்தில் வந்து இவ்வளவு விஷயம் வந்து இருக்கிறது. வர்த்தக சிலிண்டர் தட்டுப்பாட்டினால் கொரோனா காலத்தில் ஏற்பட்ட ஒரு பதட்டமான நிலையில் மீண்டும் சந்திக்க வேண்டியிருக்கும் என்று சென்னை ஹோட்டல் சங்கத்தின் தலைவர் தான் ரவி அவரும் தெரிவித்து உள்ளனர். மேற்கொண்டு என்ன சொல்றான ரவி அவர்கள், இந்த ஒரு வணிக சிலிண்டர் இல்லை என்றால் உணவுகளும் சரி, உணவுகள் தான் ஹோட்டல் மட்டுமின்றி கிடையாது, தேநீர் கடைகள் கூட இயங்க முடியாது என்று, இது மக்களை வந்து அதிகம் வந்து பாதிக்கக்கூடும் என்று சொல்லியிருக்காரு. உணவுகள் விறகு கட்டையில் இருந்து எரிவாயுவுக்கு ஏற்ற வகையில் தான் சமையல் வந்து கூடங்களில் மாற்றம் செய்வதால் இப்போது எரிவாயு மட்டும்தான் ஒரே வழி என்று தெரிவித்து உள்ளனர். ஏனென்றால் வணிக சிலிண்டர்கள் முற்றிலும் வந்து நிறுத்தாமல் 50% அளவாவது வழங்க வேண்டும் என்று அவர் வந்து வலியுறுத்தியுள்ளனர். சென்னையில் உள்ள பல்வேறு உணவுகளில் இருந்து எண்ணிக்கை குறைக்கப்படுவதில் உணவாக வகைகள் வந்து எழுதப்பட்டு வாடிக்கையாளர்களுக்கு வந்து தெரிவித்துள்ளது. ஏனென்றால் உணவு வகைகளை வந்து குறிப்பதோடு சில உணவுப் பொருட்கள் கிடைக்கும் நேரங்களில் மாற்றம் ஏற்படும் என கோவையில் உள்ள ஒரு பிரபலமான உணவு வந்து கூறி வந்து உள்ளது. இந்த தட்டுப்பாட்டினால தான் பொதுமக்கள் வந்து பாதிப்பதை போல தான் ஹோட்டல் தொழிலை நம்பியுள்ள 50 லட்சம் பேரை வந்து நேரடியாக வந்து பாதிக்கும் என்கிறாரு தமிழ்நாடு ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் தான் வெங்கட் சுப்பு அவர்கள். சமயத்தில் தான் வேலூர் செய்தியாளர் சந்தித்த அவர், தமிழ்நாட்டில் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட ஹோட்டல்கள் வந்து செயல்பட்டுள்ளது. சிலிண்டர்கள் தட்டுப்பாடு வந்து நீங்கவில்லை என்றால் இதனை வந்து நம்பியுள்ள லட்சக்கணக்கான வேலை இழக்க நேரிடும் என்று தெரிவித்துள்ளது. இதனால வந்து என்னாச்சுன்னா ஆடை தயாரிப்பு தொழிலாளர்களுக்கு வந்து என்ன பாதிப்பு இருக்குன்னா, வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு ஹோட்டல்களில் மட்டும் பாதிப்பு வந்து ஏற்படுத்தாமல் உள்நாட்டு உற்பத்தியை வந்து கடுமையாக வந்து பாதிப்பு வந்து ஏற்படுத்தக்கூடும். இந்த தாக்கம் தான் தமிழ்நாட்டில் மேற்கு பகுதியான கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் செயல்படும் ஆயத்த ஆடை தயாரிக்கும் தொழில்களை வந்து கடுமையாக வந்து பாதிக்கும் என்கிறாரு அனை இந்திய வர்த்தக சிலிண்டர் விநியோகம் செய்யும் சங்கத்தின் தலைவர் தான் மகேந்திரன் என்பவர். மகேந்திரன் வந்து மேற்கொண்ட சொல்றாங்கன்னா, ஆடை தொழிற்சாலையிலிருந்து 425 கிலோ எடை கொண்ட வர்த்தக சிலிண்டர் வந்து பயன்படுத்தப்படுகிறது. இவைதான் ஆடைகளை டைமிங் செய்து
அதனை உலர வைக்க பயன்படுத்தப்பட்டுள்ளது. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக அந்த தொழில்களுக்கு சிலிண்டர் விநியோகம் முடியாத நிலை வந்து உள்ளது. இதனதான் மூலம்தான் பலர் வேலைகளை வந்து இழக்க நேரிடும் என்று கூறியுள்ளது. குறுகிய ஒரு கால இடைவெளியில் குறைந்த அளவிலான சிலிண்டர்களான வழங்கினால் ஆயத்த தடை தயாரிக்கும் தொழில்களை வந்து பாதிக்க வந்து முடியும் என்று அவரும் சொல்லியிருக்காரு. எண்ணெய் நிறுவனங்கள் இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, வீட்டில் பயன்படுவதற்கான சிலிண்டர் வழங்குவதில் என்ன பிரச்சனை இல்லை என சென்னையில் உள்ள இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளரான ராஜசேகர் ராஜாராம் அவர் வந்து சொல்றாருன்னா, பல ஒரு வணிக நிறுவனங்கள் தனியாரிடம் வந்து சிலிண்டர் வாங்கி பயன்படுத்துகிறார்கள். இது போன்ற ஒரு பிரச்சனை காலங்களில் அவர்கள் வந்து கைவிடுத்துகிறார்கள். இது போன்ற காலங்களில் தான் நாங்கள் அதை வந்து ஈடு செய்ய வேண்டும் என்று சொல்வது சரி வந்து கிடையாது என்று மேலும் சொல்லியிருக்காரு. மக்கள் பயன்படுத்தும் வீட்டு சிலிண்டர்களின் உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு வந்து அறிவுறுத்ததால் அதில் வந்து நாங்கள் கவனம் வந்து செலுத்துவோம் என்று குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் தான் எண்ணெய் நிறுவனங்களுக்கான இந்தியன் ஆயிலும் சரி, பாரத் பெட்ரோலியம் மற்றும் இந்துஸ்தான் பெட்ரோலியம் இணைந்து கூட்டு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. எல்பிஜியை உற்பத்தியை வந்து மேம்படுத்தும் வீட்டு பயன்பாடு மற்றும் மருத்துவமனை சரி, கல்வி நிலையங்கள் போன்ற அத்தியாவசிய வீட்டு பயன்பாடு அற்ற ஒரு துறைகள் சரி அதனை முன்னோடிப்படுத்தும் நடவடிக்கை வந்து எடுக்கப்படுறது என அந்த அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காங்க. அத்தியாவசியமற்ற துறைகளில் இருந்து வரும் கோரிக்கை வந்து ஆராய எண்ணெய் நிறுவனங்கள் இணை இயக்குனர் அடங்கிய ஒரு குழு ஒன்று உருவாக்கப்பட்ட என்ன தகுதிதான் தேவை மற்றும் சிலிண்டர் கையிருப்பை பொறுத்து முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று அந்த அறிவிப்புகளும் சொல்லியிருக்காங்க. ஏனென்றால் சரணா பார்த்தா முன்னாடிலாம் நம்ம வந்து சிலிண்டர் புக் பண்ணா 2 நாளுக்குள்ள இல்லை 1 நாளுக்குள்ள வந்துடும். இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா வீட்டு சிலிண்டர் முன்பதிவு வந்து கால நீடிப்பு வந்து சொல்றாங்கன்னா, இந்த நிலையில் தான் இந்த ஒரு கால நேர நீடிப்பு தான் குடும்பத்தில் என்ன தகவல் ஏற்படுத்தும் என்பது குறித்து ஆவடியை சேர்ந்து பாரத் என்ன சொல்றாருன்னா, காலையில் இது குறித்து செய்தியை வந்து பார்த்தோம், நான் வந்து ஒரு முடிவுக்கு அப்புறம் வந்து விட்டேன். இனி ஒரு வேளை வந்து வைக்கும் ஒரு குழம்பே தான், ஏன்னா ஒரு நாளுக்கு வைக்கிற குழம்பை 3 வேளைக்கு வந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்து உள்ளனர். ஒரு சிலிண்டர் எத்தனை நாட்கள் வரும் என்பதை கணக்கு வைத்துக் கொண்டுதான் அதற்கேற்ப போலதான் சமாளிப்போம். சிலிண்டர் வார காலமாக தான், ஆனால் மின்சார அடுப்பு பயன்படுத்தி அதை வந்து சரி செய்வோம் என்று. ஆனால் தற்போது இந்த அறிவிப்பை வந்து எங்கள் வீட்டு மின் கட்டணத்தை வந்து அதிகரித்து விடுமா என்று அச்சத்தை வந்து ஒரு பயம் வந்து ஏற்பட்டு சொல்லியிருக்காரு.